பொண்ணுன்னா இவதான் பொண்ணு. இன்றைய அண்மை செய்திகள் வாசிப்பவர் உமா பாரதி. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ஏடிஎம் கொள்ளையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எல்லாரும் வந்திருக்கீங்களா? ஏமா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எனக்கே இன்னைக்குதாம்மா தெரியும். வா. ஹலோ அங்கிள், வெறும் நியூஸ் மட்டும் பாருங்க. நில்லுங்க. அம்மா இவனுக்கு கேக் வேற ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாருமே என் பிள்ளைங்க மாதிரி தானே? ஆமா, எனக்கு ஒரு காஃபி. நாங்க எல்லாரும் இவனுக்கு ஒரு gift கொடுக்க போறோம். எல்லாருக்கும் கொண்டு வரேன். இவன் பர்த்டேக்கு அம்மாவே இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல? இதான் எங்க gift. Thank you. இந்த மாதிரி முத்தத்தை இங்க இருக்கிற பெண்கள் எனக்கு கிஃப்டா தரணும்னு ஆசைப்பட்டா அவங்க தாராளமா தரலாம். தரலாமே. கௌஷிக் கொடுத்த கிஃப்ட் மாதிரியே கொடுக்கவா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? Thank you. காலேஜ்ல அன்னைக்கு நீ பேசின பேச்ச கேட்கும் போதே நினைச்சேன் உனக்கு ஒரு gift கொடுக்கணும்னு. அந்த gift தான் இது. பொடி ராட்சசி. ஓகே, இது உன்னோட பர்த்டே gift. Thank you. என்னடி சமாச்சாரம்? gift எல்லாம் குடுக்குற? இந்து ஐய இது அப்பாவுக்கு. அப்பா, சமீப காலமாக ஏடிஎம்மில் நடந்த கொள்ளை பற்றி போலீசார் அறிக்கை விடுத்துள்ளனர். இது ஒரு கூட்டு செயலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சிட்டி போலீஸ் கமிஷனர் ஸ்ரீ ஹரி நாராயணன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறதா தெரியுது. முறையான செக்யூரிட்டி வசதி இல்லாததுனாலதான் இந்த மாதிரி நடக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சம்பந்தப்பட்ட வங்கிகள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும்னு என்ன அதை விடுங்கப்பா, கேக் சாப்பிடுங்கப்பா. இந்த மோசடி கும்பல் முதல் வேலையா ஏடிஎம்மோட நெட்வொர்க்கை துண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்களோட கவனத்தை திசை திருப்பி அவங்க கிட்ட இருந்து பணத்தை அபகரிக்கிறாங்க. வாடிக்கையாளர்களுக்கு காவல்துறையோட எச்சரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம்ல பணம் எடுக்காதீங்க. இவங்க அதிகமா குறி வைக்கிறது வயசானவங்களையும் விவரம் தெரியாதவங்களையும் தான். அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? குமாரண்ணா, என் அப்பா அம்மாவோட கனவை நான் நிறைவேற்றிட்டேன் பாத்தீங்களா? பேப்பர்ல என் போட்டோ வந்திருக்கு. இவனுங்களுக்கெல்லாம் அந்த குடுப்பனை இல்ல பாத்தியா? எங்க பாரு. ஏடிஎம் கொள்ளையர்களை போலீஸ்காரர்கள் விரைவாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பேப்பர்ல வந்து என்னடா பிரயோஜனம்? ஆளை பார்த்தா அடையாளம் தெரியணும்ல. ஏதோ பரவாயில்ல, ஆனா உனக்கு போட்டோ பேசல கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்டா. அப்படி சொல்றா தம்பி? உலகத்துல திருடனாகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நீ மட்டும் எங்க கூட சேராம இருந்திருந்தா படிச்சு பட்டம் வாங்கி நல்ல கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருப்ப. நேரங்காலம் தெரியாம உழைச்சு இடுப்பு உடைஞ்சு 2-3 மாசம் ஆனாலும் ஒழுங்கான சம்பளம் கிடைக்காம உன் வாழ்க்கையே நரகமா இருக்கும்டா. எனக்கு ஒரு கேள்வி மிஸ்டர் குமரன், நீங்க பைக் மட்டும் தான் திருடுவீங்களா? நான் ஒரு நேர்மையான 2 வீலர் மெக்கானிக்கா இருந்தேன். இந்த போலீஸ்காரங்க என் மேல ஒரு பொய் கேச போட்டு என்ன திருடனாக்கிட்டாங்க. அதுல மனசோடைஞ்சு எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாரு. ஆனா எங்க அம்மா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம விசாரணைக்கு வந்த போலீஸ்கார கூட ஓடியே போயிட்டான். இந்த சமுதாயத்துல எங்க அப்பா பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு மகனாய் எனக்கு இருந்தது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் பைக்க திருட ஆரம்பிச்சேன். இதுவரைக்கும் எந்த போலீஸும் என்ன தொட்டதில்ல. கொடுக்க வேண்டிய சில்லறைய நாம கரெக்டா கொடுத்துட்டு வந்தோம்னா திருட்டு கேஸ்ல மட்டும் இல்ல எந்த கேஸ்லயும் நம்மள உள்ள வைக்க மாட்டாங்க. திருடுறதுக்காக நான் கம்சம் கொடுக்கறதுக்காக திருடுறேன். இப்படித்தான் நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? என்னோட ஒவ்வொரு திருட்டையும் நான் எங்க அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்றேன். அதுக்கப்புறம் தான் அதை நான் விற்பேன். அப்ப இந்த பைக்கை உங்க அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணணுமா? அதை எப்பவோ சமர்ப்பணம் பண்ணியாச்சு. ஏன்டா கத்துற? போடுற கீழே. ரொம்ப பயமா இருக்குடா. வாங்கடா வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இவங்க அப்பா வண்டியை பிடிக்க வந்துட போறான்டா. போயிடலாம். நம்ம 3 பேர் இந்த நேரத்துல பைக்ல போனோம்னா இவங்க அப்பா வந்து பிடிக்க மாட்டான், போலீஸ்காரன் தான் வந்து பிடிப்பான்.
நீங்க 2 பேர் போங்க, நாங்க ஆட்டோல வரோம். அப்போ ஒரு 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாயா? இல்ல ஒரு 2000 ரூபாய் கொடு. இத பாரு, இப்ப என் கையில இருக்கிறது ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு தான். அப்படியா? பரவாயில்ல, அதையாவது கொடு. குடுறா. போலாமா? டேய் பாத்து போங்கடா. போதையில வேற போறீங்க. இங்க பாரு, நாம திருடுறதெல்லாம் நேர்மையா வாழணுன்றதுக்காக தான். இனிமே ஏடிஎம்ல எல்லாம் திருட முடியாது. கையில வெறும் 500 ரூபாய் தான் வச்சிருக்கானா. அதுக்காக நீ மனச தளர விட்டுறாத. ஏடிஎம் இல்லன்னா கோயில் உண்டியல், எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துப்பாரு. திடீர்னு என்ன இவன் சைலண்ட் ஆயிட்டான்? உனக்கு என்ன ஆச்சு? என்னடா என்ன ஆச்சுடா உனக்கு இப்படி சென்டிமெண்டா ஃபீல் பண்ற? இது சின்ன விஷயமா இருந்தாலும் பிரச்சனை பெருசா இருந்தா? இத செய்யறதுக்கு முன்னாடி எல்லாம் நீ யோசிச்சு செஞ்சிருக்கணும். குமாரண்ணா, என்ன? அவனுங்க 2 பேரும் என்ன மாதிரி இல்லைண்ணே. சின்ன வயசுலயே அவன் அப்பா இறந்துட்டாலும் ராகுலுக்காக தான் இன்னும் அவங்க அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுபாஷ்க்கு கூட பிறந்த 2 தங்கச்சிங்க. இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு தான் நான் பயப்படுறேன். அத பத்தி நீ மட்டும் யோசிச்சா பத்தாது, அவனுங்க தானே யோசிக்கணும். என் கூட சேர்ந்ததுனால தானே அவங்க இப்படி திருட்டுத்தனம் பண்றாங்க. தப்பாடுறா, 1000 முறை நம்ம பலவந்தப்படுத்தினாலும் விபச்சாரி ஆகணும்னு நினைக்கிறவ தான்டா விபச்சாரி ஆவ. அவனுங்களும் திருடனா ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால தானே உன் கூட சேர்ந்தாங்க. இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றன்னா இந்த திருட்டு தொழிலே விட்டுரு. நான் இந்த வேலையை விட்டுட்டேன்னு வச்சுக்க, செத்து போன உன் தாத்தாவா வந்து எனக்கு பணம் தருவான். பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்கு. இந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு வேற தொழில் செய்யற வழிய